இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மொழியாக தமிழ் மொழி தான் இருந்தது என்று பாபா சாஹேப் கன்க்ளூட் பண்றார். தமிழ் தேசியம் என்கின்ற ஒன்றை நம்ம பேசுவதே அது வெறுமையானது அப்படின்ற மாதிரி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கருத்து. இன்னைக்கு உறுதியா சொல்லுவோம், இன்னைக்கு அம்பேத்கரை தெளிவா யாரா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா பிஜேபி தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் கவிஞரும் எழுத்தாளரும் தமிழ்நாடு பிஎஸ்பி கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளருமான மதிப்புக்குரிய தோழர் முத்துகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தோழர் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சமீபத்தில் மதிப்புக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு மிக பெரிய அளவில் தமிழகம் முழுதும் இருந்து தோழர்கள்லாம் திரண்டு பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் பொறுப்பாளர்கள்லாம் அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தினாங்க. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட நிழலாக பயணித்த ஒருத்தர் நீங்கள். அண்ணனை பற்றி சொல்லுங்கள். அண்ணனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் அரசியலை இந்திய அரசியலாக இருக்கட்டும், அல்லது தமிழ்நாடு அரசியலாக இருக்கட்டும், அல்லது உலக அரசியலாக இருக்கட்டும், ரொம்ப நுட்பமாக அணுகக்கூடிய தலைவர்களில் மிக முக்கியமானவர் சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவு அவர் ஒரு தெளிவான பார்வையை வச்சுருந்தார். என்னடான்னா, இந்தியாவுடைய பிரச்சனை என்ன பிரச்சனைனா, அது வர்ணாசிரம பிரச்சனை. பார்ப்பனியத்திற்கு எதிராக இருந்த சமூக நீதி கோட்பாட்டிற்கும் இடையான பிரச்சனை. சமூக நீதி கோட்பாடுனா அது பௌத்தத்துக்கும் பார்ப்பனியத்திற்கும் இடையான ஒரு பிரச்சனை தான் இந்தியாவுடைய பிரச்சனைன்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். சரி, அந்த புள்ளியிலிருந்தே அரசியலை பார்த்தவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியலில் வெவ்வேறு வடிவங்கள் இருக்குது. தமிழ் தேசிய அரசியல் இருக்குது, திராவிட அரசியல் இருக்குது, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் அரசியல் இருக்குது. இது எல்லாமே எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, ஆம்ஸ்ட்ராங் என்ன சொல்கிறாருன்னா, அது பௌத்தத்திலிருந்து உருவாகுது. அம்பேத்கரிசத்துடைய பௌத்தத்துடைய அடுத்த பரிணாமம் தான் அது அப்படின்னு அவர் பார்க்குறாரு. சரி, இது எல்லாத்துக்குமே மூலம் தமிழ் தேசியத்தையும் அப்படிதான் பார்க்கறாரு. ஏன்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் தேசியன்றது இங்க எப்படி பார்க்கப்படுதுன்னா, தமிழ் தேசியம் என்பது ஒரு இனம் சார்ந்த அரசியலா, மொழி சார்ந்த அரசியலா பார்க்கப்படுது. ஆமா. பாபா சாஹேப் அம்பேத்கர் மிக தெளிவா அவருடைய புத்தகத்துல அன்டச்சபிள் ஹூ ஆர் தே அப்படின்ற புத்தகத்துல, தமிழ்ல தீண்டப்படாதோர் யார் அப்படின்ற ஒரு புத்தகத்துல ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஏதோ தமிழர்கள் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்ள வாழ்ந்த மக்கள் அல்ல, அவங்க இந்தியா முழுமைக்கும் வாழ்ந்த மக்கள். குறிப்பாக இந்த கண்டத்தினுடைய மக்களாக இருந்தவர்கள். இவர்களுடைய வணிக மொழியாக தமிழ் மொழி தான் இருந்திருக்கிறது. தமிழ் மக்கள் இன்னும் கூட இமாலய பகுதியிலே சேரூஸ் என்கின்ற இனமாக, அவர்கள் தான் சேரர்களாக தமிழ்நாட்டில் அறியப்பட்டிருக்கிறார்கள். சேரூஸ் என்ற இன மக்களாக வாழ்கிறார்கள். அவர்கள் தமிழை ஒட்டிய மொழியை பேசி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் கலப்பு இருக்கு. ஆமா, இருக்குது. இப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு, இப்ப கிரேக்கத்துல அரிசான் இருக்குது, அது தமிழ்ல அரிசி. இப்ப கிரேக்கத்துல ஜிஞ்சிபேர் என்று இருக்கிறது, அது தமிழ்நாட்டில் புழங்கப்பட்ட இஞ்சி என்ற சொல்லுடையது. அதே மாதிரி கிரேக்கத்தில் இருக்கிற ஜெவனோஸ் என்கின்ற வார்த்தையை தான் தமிழ் மொழியில யவனவர்கள் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தமிழ் அகில் என்று பயன்படுத்தப்பட்ட மொழி தான் பைபிளில் இருக்க எபிரேய மொழியில் அகிலம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மொழியாக தமிழ் மொழி தான் இருந்தது என்று பாபா சாஹேப் கன்க்ளூட் பண்ணுறார். ரெண்டாவது, தமிழ் மொழி தமிழர்கள் என்று சொல்லுவதற்கு பதிலாகத்தான் திராவிடர்கள் என்ற சொல் வழக்கே வந்தது அப்படின்னு பாபா சாஹேப் நினைக்கிறார். இப்போ தமிழ் அது பாபா சாஹேப் எப்படி சொல்கிறாருன்னா, தமிழ், தமிதா, தமிழா, ட்ரமிலா, தமிழ் என்கின்ற அது மருவியது, அது திராவிடம் என்று மருவியது என்று பாபா சாஹேப் குறிப்பிடுகிறார். ஆக இன்னும் கூர்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தமிழர் என்ற சொல் வழக்கை தான் அவர்கள் பிராமணர்கள் அவர்களுடைய மொழியான சமஸ்கிருதத்தில் குறிப்பிடுகின்ற போது திராவிடர்கள் என்று குறிப்பிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்கும் பரவி இருந்தவர்கள் தமிழர்கள். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகின்ற தமிழ் தேசியம் என்பது வெறுமனே மொழி சார்ந்த தமிழ் தேசியமாக பார்க்கப்படுகிறது. அது எப்படின்னா, ஒரு ஆடை இல்லாத ஒரு மனிதனை பார்ப்பதை போன்றது. அப்போது அதுக்கு ஆடையாக, அதுக்கு அழகு கொடுக்கக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அது சாதி ஒழிப்பு தான். சாதி ஒழிப்பு, சாதிக்கு எதிராக பேசாத தமிழ் தேசியத்தை நீங்கள் பேசவே முடியாது.
பாபா சாஹேப்புடைய கோட்பாடு, அதாவது சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கோட்பாடு, சாதி ஒழிப்பு இல்லாத. ஏன்னா தமிழர்களுடைய கோட்பாடே வந்து இந்தியா முழுமைக்கும் தமிழர்கள் பரவி இருந்திருக்கிறார்கள். இந்த தமிழர்கள் அறம் சார்ந்த வாழ்வை வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த அறம் என்பது ஒரு குடும்பம் இப்படி இருக்க வேண்டும், ஒரு சமூகம் இப்படி இருக்க வேண்டும், ஒரு படை இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு வரையறையோடு இலக்கணத்தோடு செயல்பட்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மக்கள் இந்த இலக்கணத்திற்கு புறம்பாக ஒரு கலாச்சாரம் உள்ளே வருகிறது. அது ஆரிய கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் என்பது மனிதர்களுடைய ஏற்றத்தாழ்வை சொல்லுகிறது. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக ஒரு கோட்பாடு தான், அதைத்தான் நம்ம அறம்னு சொல்கிறோம். அதை புத்தர் வந்து தம்மம்னு சொல்கிறார். சரி சரி. அப்போ இந்த கோட்பாட்டை வந்து ஆரியத்திற்கு எதிரான ஒரு கோட்பாட்டாக முன்னிறுத்துகிறார்கள். அப்போ தமிழர்களுடைய கோட்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஏற்றத்தாழ்வுக்கு எதிரான கோட்பாடு. அந்த ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக அறம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை அவங்க முன்னிறுத்தினாங்க. ஸோ அண்ணன் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தமிழ் தேசியம் என்பதை எப்படி பார்க்கிறார்னா, அது சாதிக்கு எதிரான ஒரு கோட்பாடு அப்படித்தான் பார்க்கிறார். அப்போ சாதிக்கு எதிராக நாம் பேசாமல், சாதி கட்டமைப்புக்கு எதிராக நம்ம பேசாமல், தமிழ் தேசியம் என்கின்ற ஒன்றை நம்ம பேசுவதே வந்து அது வெறுமையானது அப்படின்ற மாதிரி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கருதுகிறார். அதே போல் நீங்கள் திராவிட அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திராவிட அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் தமிழ்நாட்டில் வந்து சொல்லிட்டு போனார். 1944 தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த பொழுது திராவிட கட்சி வந்து அப்போ தோற்று போயிருந்தது, நீதி கட்சி. அப்போது பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறாரு, இங்கே வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பார்ப்பனியத்தை நிறுவுகின்ற வகையில் திராவிட கோட்பாடு அமைஞ்சிருக்குது. எப்படி பார்ப்பனர்கள் வந்து ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை வந்து அவர்களுக்கு கீழே வைத்திருந்தார்களோ, அதே போல திராவிட அரசியல் என்பது பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலைமையின் கீழே பட்டியலின மக்களை கொண்டு வர்றது, பிராமணர்களை கொண்டு வருகிறது என்ற முயற்சியில் எப்படி பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து சொல்லுகின்ற போது ரொம்ப தெளிவாக சொல்வார். கம்யூனிசத்தை பற்றி வந்து சொல்லும் பொழுது, தொழிலாளர்களுடைய சர்வாதிகாரத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக அமைந்து விடக்கூடாது கம்யூனிசம் என்று சொல்லுவார். அதே போல திராவிடம் என்பது பட்டியலின மக்களுக்கு மேல் ஆதிக்கம் செய்கின்ற ஒரு பார்ப்பனியமாக அமைந்து விட்டதோ என்று நான் நினைக்கிறேன் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் குறிப்பிட்டார். ஆக திராவிடம் என்கின்ற கோட்பாடு அது வந்து சமூக நீதிக்கான கோட்பாடு, சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான கோட்பாடாக இருக்குது. இந்த சோஷியல் ஜஸ்டிஸுக்கான கோட்பாடு இல்லைன்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் வலியுறுத்தினார். அதைத்தான் வந்து பிற்காலத்தில் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வலியுறுத்தினார். ஸோ இந்த எல்லா அரசியல் கோட்பாடுகளுக்குமே வந்து மூலமானது வந்து பௌத்த கோட்பாடு தான். இந்த பௌத்த கோட்பாடு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பௌத்த கோட்பாடு தான் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ஜோதிராவ் புலே வந்து மகாராஷ்டிராவில் பேசினார். அதன் பிறகு நாராயணகுரு பேசினார். இங்கே தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் பேசினார். அதன் பிறகு கன்சிராம் பேசினார். பாபா சாஹேப் அம்பேத்கர் பேசினார். ஆக இந்த தலைவர்கள் எல்லாம் வலியுறுத்தின கோட்பாடு மூல அரசியல் என்பது ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான அரசியல். அப்போ அந்த ஏற்றத்தாழ்வுக்கு எதிரான அரசியல் தான் தமிழர்களுடைய அரசியல், திராவிடர்களுடைய அரசியல் என்று ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கருதினார். ஏனென்றால் பாபா சாஹேப் அம்பேத்கர் அதை தான் கருதினார். பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறார், மார்க்ஸா புத்தரா என்கின்ற ஒரு நூலில் குறிப்பிட்டிருக்கிறார், கம்யூனிசம் என்பது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, இதுதான் கான்ஸ்டியூஷனில் பிரியாம்பிளாக இருக்குது. இந்த 4 கோட்பாட்டை நிலைநிறுத்துவது தான் கம்யூனிசத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த கம்யூனிசம் என்பது எங்கிருந்து வந்ததுன்னா பௌத்தத்திலிருந்து வந்தது. ஆனால் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கோட்பாடு, கம்யூனிசத்தினுடைய கோட்பாடு இன்றைய அளவு வெற்றி பெற முடியவில்லை. சுதந்திரத்தையோ சகோதரத்தையோ சமத்துவத்தையோ கம்யூனிசத்தால் வென்றெடுக்க முடியல. ஆனால் பகவான் புத்தர் அவர் வாழ்கின்ற காலத்தில் இத்தகைய கோட்பாடுகளை கொண்ட ஒரு சமூகத்தை கட்டமைச்சாரு, உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார். அதனால உண்மையான கம்யூனிசம் எங்க இருந்ததுன்னா பௌத்தத்தில் தான் இருந்ததுன்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றார். ஆக எல்லா கோட்பாடுகளுக்கும் ஒரு மூல கோட்பாடாக பௌத்தம் தான் இருந்தது. அந்த பௌத்தத்தை இந்த காலத்திற்கு ஏற்றவாறு அதை அரசியல் சட்டமாக அந்த பௌத்த கோட்பாட்டில் இருந்த அந்த அரிய கருத்துக்களை இந்த காலத்திற்கு ஏற்றாப்புல், இந்த சமூக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி, இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை அரசியல் சட்டமாக மாற்றி அதை அடுத்த கட்டத்திற்கு, இந்தியாவினுடைய அரசியல் நகர்விற்கு ஏற்றவாறு அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு வந்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இப்போ ஜனநாயகம் என்கின்ற கோட்பாடு கூட வந்து பௌத்தத்திலிருந்து உருவானது தான். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய இறுதி உரையில் சொல்வார், 1949 நவம்பர் 26 பேசுகின்ற போது சொல்வார், ஜனநாயகம் என்ற கோட்பாடு பௌத்த மடங்களில் இருந்த கோட்பாடு. பௌத்த மடத்தில் வந்து இதை போல எப்படி கொறடா, அது மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றுவது, அதற்கென்று ஒரு சபாநாயகர் என்று சொன்னாலே அது புத்தரை தான் குறிக்கிறது. புத்தர் சபாநாயகர், நாயகர்னா தலைவன், சபையுடைய நாயகன் சபாநாயகன் என்று சொல்றார்கள். அப்போ அந்த 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 பௌத்த மடத்தினுடைய தலைவராக புத்தர் இருந்தார். அதனால அவருக்கு சபாநாயகர் என்று ஒரு பெயர். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இப்போ பயன்படுத்தப்படுது. இப்போதான் ஜனநாயக அமைப்பில் அதுதான் பயன்படுத்துது. அப்போ எல்லா அரசியல் கோட்பாடுகளுக்கும், எல்லா அரசியல் தத்துவங்களுக்கும், இன்றைக்கு மருவி உருமாறி இருக்கிற அனைத்து அரசியல் தத்துவங்களுக்கும்
மூலமாக இருந்தது அது பௌத்தம் தான். அதன் பிறகு அதனுடைய அடுத்த வடிவமாக அம்பேத்கரியம் இங்கே இருக்கிறது. இதுதான் ஒரு சரியான அரசியல் கோட்பாடாக இருக்கிறது. இந்த கோட்பாட்டை கொண்டுதான், அதாவது உலகம் முழுமைக்கும் இருக்கிற நிலை என்பது வேறு, இந்தியாவில் இருக்கின்ற நிலை என்பது வேறு. இந்தியாவிலே மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள் சொல்லுவார், இந்தியாவில் சமூக அமைப்பில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுமே ஒரு சிம்டம்ஸ் மாதிரி, ஒரு அறிகுறி மாதிரி, ஒரு நோய்க்கான அறிகுறி மாதிரி. இப்போ ஒரு ஜுரம் வந்துச்சுன்னா வாய் ட்ரை ஆகும், டயர்டாகும், தண்ணி குடிக்கணும் போல தோணும். இது அறிகுறிகள். ஆனால் அதனுடைய மூலம் என்ன? உடலில் இருக்கிற அந்த வைரஸ், அந்த காய்ச்சல் தான் மூலம். அதுபோல இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனை, அது தொழிலாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், பெண்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது இப்போ பேசிக்கொண்டிருக்கிற நீர்நிலை பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு மூல காரணம் சாதிய அமைப்பு தான் என்று மாண்யவர் காஞ்சிராம் தெளிவாக சொல்கிறார். இது மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள் கண்டுபிடித்த ஒரு விஷயம் இல்லை. இது பாபா சாஹேப் அம்பேத்கரால் அடையாளம் காணப்பட்டது, பகவான் புத்தரால் அடையாளம் காணப்பட்டது. இந்த தெளிவோடு தமிழ்நாட்டில் மிக தெளிவாக நமக்கு எதிரி யார், நாம் யாரை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்து பார்ப்பனிய கோட்பாட்டிற்கு எதிராக அரசியல் ரீதியாக அம்பேத்கரியத்தையும், பார்ப்பனிய பண்பாட்டுக்கு எதிராக பண்பாட்டு ரீதியாக பௌத்தத்தையும் கையில் எடுத்து இந்த இரண்டு கோட்பாடுகளையும் இந்திய சமூக அமைப்பில் கொண்டு போய் சேர்த்தால் இங்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் மறைந்துவிடும் என்று மிக தொலைநோக்கு பார்வையோடு அரசியல் காய்களை நகர்த்தியவர் தான் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங். சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களே வெறுமனே ஒரு சாதாரண தலைவராக நாம் பார்த்துவிட முடியாது. அவருடைய அந்த பரிணாமம் என்பது, அவருடைய அந்த உருவம் என்பது, அரசியல் அவருக்கு இருந்த அறிவு என்பது, அவருடைய நாலேஜ் என்பது ஒரு மிக ஆழமானது. அதை நாங்கள் எல்லாம் அருகில் இருந்து பார்த்துருக்கிறோம். அதனால் சமத்துவ தலைவருடைய மரணம் என்பது, சமத்துவ தலைவருடைய இறப்பு என்பது, அதனால தான் நாங்கள் இது ஒரு திட்டமிட்டப்பட்ட அரசியல் படுகொலை என்று சொல்கிறோம். இந்த தெளிவு, அதாவது இங்கே அம்பேத்கரியவாதிகள், அதாவது பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டு அம்பேத்கரியத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் செய்கின்ற அந்த பணிகள் மிக நுட்பமாக கண்காணிக்கப்படுகிறது. ஸோ அப்படித்தான் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை என்பது இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கும். இது எங்கே திராவிடத்திற்கு எதிராக ஒரு கோட்பாடாக அமைந்து விடுமோ, அல்லது வேறு அரசியல் கோட்பாடுகளுக்கு எதிரான கோட்பாடை ஆம்ஸ்ட்ராங் மிக தெளிவாக எடுத்து சென்று விடாரோ என்ற நிலையிலே தான் அவருடைய படுகொலை நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ். அவர் புரியுது. இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எப்படி அறியப்படுறாங்கன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய ஒரு தலைவர்கள் பட்டியலில் கொண்டு போய் அவரை சேர்க்குறாங்க. ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்குமான தலைவரா, இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவரா? முதல்ல இந்த தாழ்த்தப்பட்ட அப்படின்ற வார்த்தைகள்லேயே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் முரண்படுகிறார். தாழ்த்தப்பட்டோர் என்ற பதத்தை அவர் பயன்படுத்துவதை விரும்பலை. யாரை தாழ்த்திட முடியும்? இப்போ நீங்கள் சாதி கட்டமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சாதி கட்டமைப்புகளே பட்டியலின மக்கள் இல்லை, சாதி கட்டமைப்புக்குள்ளே கிடையாது. வர்ணாசிரம கோட்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், இந்த 4 கட்டமைப்புக்குள்ள இது வர்ணாசிரம கோட்பாடு. இந்த வர்ணாசிரம கோட்பாடை ஏற்றுக்காம இருந்ததுனால தான் அவங்க சேரிக்குள்ளே போனாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. ஏன் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்கன்னா, இந்த 4 வர்ண கோட்பாடுகளை அவங்க ஏற்றுக்கொள்ள. அதனால தான் இந்த 4 கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட 5வது மக்களாக அவங்க பஞ்சமர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. 5வது பிரிவு மக்கள் என்று கூட நம்ம சொல்லலாம், பஞ்சமர்கள் என்று சொல்லலாம். இந்த வர்ண கோட்பாடை ஏற்றுக்கொள்ளாதனால தான் அவர்கள் அவர்ணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சோ அவங்களுக்கு ஜாதியே கிடையாது. ஜாதி கோட்பாட்டுக்கு எதிரான மக்கள், ஜாதியற்ற மக்கள். வரலாற்றுல யவனர்கள்னு சொல்றாங்களே, அவங்க வேறையா இல்ல இவங்க தான் அவங்களா? எந்த யவனர்கள்? இப்போ இந்த சோழர்கள் பேரரசு, பாண்டிய பேரரசுன்னு சொல்லும்போது யவனர்கள்லாம் வணிகர்கள் தானே? வணிகர்கள் தான். சரி சரி, நான் புரிதலுக்காக. சரி. ஸோ இந்த வர்ணாசிரம கோட்பாட்டிற்கு எதிராக பேசினவங்க தான் இந்த மக்கள். இவங்க ஜாதியற்ற மக்கள், இவங்களுக்கு ஜாதியே கிடையாது. ஈக்குவாலிட்டி விரும்புகிற மக்கள் இவங்க, சமத்துவத்தை விரும்புகிற மக்கள். இவங்களையே ஜாதி அடையாளத்துக்குள்ளேயே நம்ம கொண்டு வர முடியாது. சரி, இந்த நுட்பம் தான் நம்ம கிட்ட இல்லாத இருக்குது. இங்க அம்பேத்கரியவாதிகள்கிட்ட கூட, தலித் அரசியல் பேசுகிற தலைவர்கள்ட்ட கூட இந்த நுட்பம் தான் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் 1935 இந்த ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கும்போது புரொட்டஸ்ட் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் என்று அவர்களை அழைக்க வேண்டும் என்று, அதாவது 1935 பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பட்டியலின மக்களை அவங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்களுக்கு சிறப்பு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர்களை ஒரு பட்டியலிடுகின்ற பொழுது அவர்கள் புரொட்டஸ்ட் இந்து என்று அழைக்க வேண்டும் என்று ஒரு பெயர் முன்மொழியப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்து கோட்பாட்டிற்கு எதிராக அவர்கள் இருந்தார்கள் என்று அந்த வார்த்தை முன்மொழியப்படுகிறது. ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்த மக்களை பட்டியலின மக்கள் என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த மக்கள் அவர்களுக்கான வேலை வாய்ப்பை, பொருளாதாரத்தை பெறுவதற்கு பட்டியலினம் என்றால் ஷெட்யூல்னா யாரை ஷெட்யூல் பண்ணுவாங்க? விஐபி தான் ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஆமாம்.
அப்போ பாபா சாஹேப் அந்த கண்ணோட்டத்தில் இந்த மக்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள், இந்த மண்ணினுடைய விஐபிக்கள், இவங்களுக்கு எந்த அடையாளமும் தேவையில்லை, ஷெட்யூல்டு மக்கள் என்று நம்ம அழைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஷெட்யூல்டுனா யாரை ஷெட்யூல் பண்ணுவாங்கன்னா விஐபியை தான் ஷெட்யூல் பண்ணுவாங்க. இப்போ முதல்வர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா அவர் ஒரு ப்ரோக்ராமை ஷெட்யூல் பண்ணி வச்சுருப்பார். ஸோ ஷெட்யூல் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா விஐபிங்கள் தான் ஷெட்யூல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ரிசர்வேஷன் இருக்குது. ரிசர்வேஷனில் யார் வாங்க முடியுது? ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் தான் வாழ முடியுது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுவார், மு.க. ஸ்டாலின் நிற்கிற தொகுதியில் சாதாரணமாக சேரியில் இருக்கிற ஒருத்தர் போய் நின்ற முடியும். ஆனால் மு.க. ஸ்டாலின் நினச்சா கூட திருவிக நகர் தொகுதியில் போட்டியிட முடியாது. அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கு. அப்போ யாருக்கு அது ஒதுக்கப்பட்டிருக்குது, யாருக்கு அது ஷெட்யூல்ஸ் பண்ணப்பட்டிருக்குது? விஐபிக்கு தான் ஷெட்யூல். அப்போ யார் நம்மளாம் விஐபி, நம்மளை ஏன் நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று நம்ம அழைக்க வேண்டும்? ஒரு தன்னம்பிக்கையான வார்த்தையை சொன்னவர். இன்றைக்கு கூட தலித் தலைவர்கள் தாழ்த்தப்பட்ட என்ற அந்த பதத்தை யூஸ் பண்ணுறாங்க. அது அண்ணா அதை விரும்பினதே கிடையாது. அதனால் ஷெட்யூல்டு மக்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன வார்த்தை. இறுதி வரைக்குமே அண்ணா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஷெட்யூல்டு மக்கள் என்ற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தினார். ரெண்டாவது, தாழ்த்தப்பட்ட தலைவர்களுக்கும் அம்பேத்கரியவாதிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது எப்படி? அவங்களும் அம்பேத்கர் தானே தலைமையேற்று வச்சிருக்காங்க. அதுதான் புரிதல். அதுதான் அண்ணா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய புரிதல். அதுதான் மாநியவர் காஞ்சிராம் அவர்களுடைய புரிதல். அம்பேத்கரியவாதிகளுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. அம்பேத்கரியவாதிகள் வர்ணாசிரம கோட்பாட்டிற்கு வெளியில் நின்று, சாதிக்கு வெளியில் நின்று, அனைவரையும் சகோதரர்களாக கருதி அவர்களை அணி திரட்டி அந்த சாதி என்கின்ற நோய்க்கு எதிராக போரிடக்கூடிய போராளிகள். பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு, 1944 சென்னை வந்த போது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பிறந்த பெரம்பூரில் ஒரு ரயில்வே ஃபங்க்ஷன்ல பாபா சாஹேப் அம்பேத்கர் கலந்துக்கிறாரு. அப்ப கலந்துக்கும் போது எல்லாரையும் அந்த வரவேற்பு யார் கொடுக்குறாங்கன்னா, பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு யார் அந்த ரயில்வே வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் ஒன்னா சேர்ந்து கொடுக்குறாங்க. அப்போ டாக்டர் அம்பேத்கர் அவங்கள பார்த்து சொல்றாரு, இதை தான் நான் விரும்புறேன், பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் ஒன்னா சேர்ந்து உங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுங்க. நான் சமபந்தி போஜனத்தையும் நோ டின்னர் நோ டாட்டர் ஒன்லி டயஸ் அப்படின்றாரு பாபா சாஹேப். கன்சிராமா தான் சொல்கிறார், நோ டின்னர் நோ டாட்டர் ஒன்லி டயஸ். நீங்கள் ஒற்றுமையாக இருங்க, உங்களுக்கு தேவை அரசியல் அதிகாரம். நீயும் சமூகத்தில் நோ டின்னர் நோ டாட்டர். நோ டின்னர்னா இப்போ ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சி இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா, அதாவது சமபந்தியை சொல்றீங்க, சமபந்தி இருக்கு இல்லையா, சமபந்தி உட்காந்து சாப்பிட்றதுனால ஜாதி ஒழிஞ்சிருதா? ஒழியாது. அல்லது இன்னொரு சமூகத்தில் போய் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும், நோ டாட்டர். உன் பொண்ணு வேணாம், உன் குடும்பத்துல எனக்கு உறவு வேண்டாம், உன் கூட உட்காந்து சரிசமமா சாப்பிடணுன்ற எண்ணமும் எனக்கு கிடையாது. நீ இந்த மண்ணுல பிறந்திருக்கிற, நானும் இந்த மண்ணுல பிறந்திருக்கிற. நீ வளரனாலும் உனக்கு அதிகாரம் தேவை, நான் வளரனாலும் எனக்கு அதிகாரம் தேவை. வா, எல்லாரும் அதிகாரத்தை பங்கிட்டுக்கலாம். அப்ப பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன நினைக்கிறாருன்னா, சமமா உட்காரணும், சமமா பழகணும். ஆமா, சமம். இப்ப என்னடான்னா, அண்ணன் சொல்லுவார் அடிக்கடி. அண்ணன் ஒரு நாள் பல்லாவரத்துல ஒரு நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிறாரு. அண்ணன் ஒரு டெத்துல படத்திருப்பு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அப்ப வெளியில வரும்போது சொல்றாரு, என்ன சொல்கிறாருன்னா, முத்துகிருஷ்ணன், நமக்கு உதட்டில் ஜாதி இருக்குது, மனசில் ஜாதி கிடையாது. ஏன்னா நம்ம ஜாதியற்ற சமூகம். ஆனால் இன்றைக்கு ஈக்குவாலிட்டி, சமத்துவம் எல்லாம் பேசுகிறானுங்கல்ல, பேசிட்டு மேடையில் பேசிட்டு வீட்டில் போயிட்டு அவங்க என்ன ஆளுங்கன்னு கேட்குறான்ல, அவனுக்கு உதட்டில் ஜாதி இல்லை, மனசில் சாதி இருக்குது. இப்போது அதுக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன். இப்போது பிஜேபி இருக்குது. பிஜேபி ஒரு அரசியல் கட்சி. அவங்க என்ன வார்த்தையை முன்மொழிகிறாங்க? நாமெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு அந்த வார்த்தையை முன்மொழிகிறார். ஆனால் அதில் யார் பெரும்பான்மையாக பங்கு வகிக்கிறா? பிராமணர்கள் பங்கு வகிக்கிறார். அப்போது அவங்க ஒரு பொதுவான சொல்லாடலை அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க இல்லையா? இந்து அப்படிங்கிற சொல்லாடல். ஆமாம், இந்து என்ற சொல்லாடலின் கீழே இந்த மக்களை ஒருங்கிணைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க மனுஸ்மிருதியை எதிராக பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. இல்லை சாதி கட்டமைப்புக்கு எதிராக பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஆனால் இந்து என்கின்ற ஒரு சொல்லின் கீழே அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கிறாங்க. அதே போல் அவங்க அரசியலுக்காக அதை செய்கிறாங்க. ஆனால் நம்ம உண்மையாலுமே அதை செய்கிறோம். உண்மையாலுமே நம்மளுடைய கொள்கை, நம்ம கோட்பாடு அதுதான். எல்லா மக்களையும் சகோதரர்களாக ஒன்று தட்டு. இதை தான் மாநியவர் காஞ்சிராம் அவர்கள் செஞ்சார். பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பட்டியலின மக்களையும் இப்போ சிறுபான்மை மக்களையும் ஒருங்கிணைச்சு 4 முறை மாயாவதி அம்மாவை முதலமைச்சராக்கியிருக்காரு. அதான் அப்போ எல்லாருக்கும் அரசியலை பங்கிட்டு கொடுத்துருக்காரு, அதிகாரத்தை பங்கிட்டு கொடுத்துருக்காரு. இல்லை, இப்போ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன்கிட்ட ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு புதிய வார்த்தையாக ஒன்றை பயன்படுத்தினாங்க. அதுதான் சமூக ஐக்கியம் அப்படின்னு. அதை தான் நீங்கள் இப்போ குறிப்பிடுறீங்களா? சமூக ஐக்கியம் இப்போ என்னடான்னா, ஒரு உதாரணத்தோடு சொல்லணும்னா, இங்கே இருக்கிற கல்ச்சர், பண்பாடு எல்லாம், இது நான் சொல்கிற வார்த்தை இல்லை, டாக்டர் அம்பேத்கர் சொல்கிற வார்த்தை. அயோத்திதாச பண்டிதோடைய வார்த்தையும் கூட அதுதான். இங்கே இருக்கிற கல்ச்சர், தீபாவளியாக இருக்கட்டும் அல்லது பொங்கலாக இருக்கட்டும், இது எல்லாமே பௌத்த கல்ச்சர்லேருந்து வந்ததுன்றது அயோத்திதாச பண்டிதர். இது அத்தனையுமே பௌத்த கலாச்சாரம். ஆனால் இன்னைக்கு யாருடைய கலாச்சாரமாக இது பார்க்கப்படுது? இந்து கலாச்சாரமாக பார்க்க. இந்த இடத்துல நான் நிறுத்துறேன். இப்போ
சோஷியல் இன்ஜினியரிங். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அந்த சமூக ஐக்கியம்ன்ற வார்த்தை, இது சோஷியல் இன்ஜினியரிங் சொல்கிறாங்க. இந்த சோஷியல் இன்ஜினியரிங்ன்ற வார்த்தையை அரசியலுக்கு அறிமுகப்படுத்தினவர் கன்சிராம் தான். பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பட்டியலின மக்களையும் மத சிறுபான்மை மக்களையும் ஒன்று திரட்டி சகோதரத்துவத்தோடு அதிகாரத்தை கைப்பற்றி அந்த அதிகாரத்தை பங்கிட்டு கொண்டு நம்ம எல்லாரும் வளருவோம் அப்படின்னு சொல்லி அதை 4 முறை உத்தரப்பிரதேசத்தை நடைமுறைப்படுத்தினார். இன்னைக்கு அந்த கான்செப்டை யாரு சரியா இந்தியா ஃபுல்லா நடைமுறைப்படுத்துறாங்கன்னா பிஜேபி தான் நடைமுறைப்படுத்துறாங்க. எப்படி சொல்றீங்க? ஆமா, இப்போ நீங்க இவருக்கு அமித்ஷா எடுத்துக்கங்க, உத்தரப்பிரதேசத்துல போய் 70 தொகுதி ஜெயிக்கிறாங்க. எப்படி ஜெயிக்கிறாங்க? பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பட்டியலின மக்களையும் அணி திரட்டி அவங்களுக்குள்ள அவங்க தலைவர்கள். இப்போ கன்சிராம் ஐயா என்ன பண்ணாருன்னா, இப்போ ஒரு கிராமத்துக்கு போறாருன்னா அந்த கிராமத்துக்காக உழைச்ச அந்த தலைவர் இல்ல அந்த சமூகத்துக்காக உழைச்ச தலைவரை ஒரு ஐகானிக் லீடரா மாத்துவார். அவங்கள பிஎஸ்பியோடைய ஐகானிக் லீடரா மாத்தி அவங்க மூலமா ஒரு அரசியலை உருவாக்குவார். அவங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுப்பார். அதே போலத்தான் அன்றைய சூழலில் அன்னை மாயாவதி அம்மையாருக்கு எதிராக இருந்த சமூகங்களை அவங்க ஒன்று திரட்டி அன்னைக்கு இருந்த அவங்க மேல இருந்த அதிருப்தியை பயன்படுத்தி அவங்க என்ன பண்றாங்க, அதிகாரத்துக்கு வர்றாங்க. இந்த கான்செப்ட் அவங்க எங்க இருந்து எடுத்துக்கிறாங்கன்னா அதே பிஎஸ்பில இருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. பிஜேபி எடுத்துக்கிறான். புரியுதுங்களா? இன்னைக்கு அம்பேத்கரியத்தை நான் உறுதியா சொல்லுவேன். நான் என்னோட 20-22 வயதுல தான் நான் அம்பேத்கரியத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு உறுதியா சொல்லுவேன், இன்னைக்கு அம்பேத்கரியத்தை தெளிவா யாரா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா பிஜேபி தான் தெரிஞ்சு வச்சிருக்கான். இப்போ நம்ம இவ்வளவு ஆழமா நுட்பமா சில விஷயங்கள் பேசணும் இல்லையா, இந்த நுட்பமான விஷயங்களை யாரா தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கான்னா அவன் தான் தெரிஞ்சு வச்சிருக்கான், பிஜேபி தான் தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனால இது எங்க இருந்து உருவானதுன்னா அது நம்ம கிட்ட இருந்து. அதான் ஆம்ஸ்டாங் அடிக்கடி சொல்லுவார், எல்லாமே நம்ம கிட்ட இருந்து உருவாகி அங்க போயிருக்குதுப்பா, அதை நம்ம பயன்படுத்தணும்பா. நம்ம கோட்பாடை நமக்காக நம்முடைய அரசியல் விடுதலைக்காக நம்முடைய சமூக விடுதலைக்காக நம்ம அதை பயன்படுத்தணும். நான் ஸோ அப்போ இந்த பண்டிகைகளெல்லாம் பௌத்தத்திலிருந்து திருடி கொண்டு வந்து இவன் இந்து பண்டிகைன்னு ஆக்குறான் அப்படின்னு நான் சொல்லலை. அயோத்திதாச பண்டிதர் அத்தனை சொல்றாரு. அயோத்திதாச பண்டிதரை நீ பெரிய அறிஞரா ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நிச்சயமா உறுதியா ஏத்துக்கிறீங்களா? அவர் என்ன சொல்றாரு, பள்ளியம் பதியில் ஊர்ந்த பகவானார் கிழவன் காலம் தெல்லிய உளவில் ஊர்ந்த என்ன ஆய்ந்து அப்படின்னு அவர் ஒரு இலக்கியத்தில் இருந்த பாட்டை எடுத்து சொல்றாரு. பள்ளியம்பதினா பள்ளி என்கின்ற ஒரு நாட்டுல பிறந்த பகவன் என்கின்ற ஒரு அரசன், அவன் நாட்டுல இருக்கிற பௌத்த மடாலயங்கள் இருக்கிற அந்த பௌத்த பிக்குகள் அவங்க ஓய்வா இருக்கிற நேரத்துல எள்ளுன்ற ஒரு அந்த தானியத்தை பறிச்சு வந்து அந்த தானியத்தை வச்சு அந்த தானியத்தின் மூலமாக நம்ம அந்த ரோகம் சூடு சம்பந்தமான நோய்களை போக்கக்கூடிய ஒரு திரவம் கிடைக்கிது. அந்த திரவம் வந்து வச்சுக்கிட்டா அந்த சூடு சம்பந்தமான நோய்கள்லாம் போயிடுது. அது மட்டும் இல்லை, அந்த எண்ணெயை வச்சுக்கொண்டு சுவையான அந்த முறுக்கு அதிரசம் போன்ற உணவுப் பொருட்களை பண்ண முடியும்னு அதை ஆய்வு பண்ணி அந்த பௌத்த அறிஞர்கள் அந்த மன்னனிடத்தில் சொல்லும்பொழுது பௌத்த பிக்குகள் சொன்னதை அவன் ஒரு டைம் சோதிச்சு பார்த்துட்டு இதை வந்து தீபவதின்ற ஒரு நதியில் அந்த நாட்டு மக்களை வரவழைச்சு அவங்க தலையில எண்ணெயை வச்சு அந்த தீபவதின்ற நதியில வந்து அவங்க அனைவரையும் தலைமூழ்க செய்தான். இப்படிதான் தீபவதி என்கின்ற தீபாவளி என்கின்ற பண்டிகை வந்து உருவாச்சு அப்படின்னு அயோத்திதாச பண்டிதர் சொல்றாரு. இன்னும் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். இப்ப கார்த்திகை திருநாள் இருக்குது. கார்த்திகை திருநாள் 3 நாள் பின்பற்றுறாங்க இல்லையா? இப்ப இந்த கார்த்திகை திருநாள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அயோத்திதாச பண்டிதர் சொல்றாருன்னா, மடாலபுரம் என்கின்ற ஒரு ஊர் இருந்தது. அந்த மடாலபுரம் என்கின்ற ஊரில் பௌத்த பிக்குகள் வந்து இதே போல தான் வந்து அவங்க செய்வாங்க. இதை வந்து அவர் எதை கற்பனையாக சொல்லலை, இந்த நடைமுறை இன்னமும் ஜப்பானில் இருக்குது. பௌத்த பிக்குகள் உணவு சார்ந்து தாவரம் சார்ந்து மற்ற விலங்குகள் சார்ந்த ஆய்வுகளில் ஈடுபடுற இந்த நடைமுறை என்பது ஜப்பானில் இன்னமும் இருக்கிறது. ஸோ அப்படி மடாலபுரம் என்கின்ற ஊரிலே ஆமணக்கு என்கின்ற விதையை பௌத்த பிக்குகள் கண்டுபிடிச்சு இதில் வந்து ஒரு எண்ணெயை உருவாக்க முடியும், ஒரு திரவத்தை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு அதிக ஒளி தரக்கூடிய ஒரு எண்ணெயை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட எடுத்து போய் கொடுத்தப்போ மன்னர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இது நீங்கள் நம்ம நடைமுறைப்படுத்தினா இதை நம்ம போட்டு தீயில எரிச்சா இதை வந்து மக்களுக்கு உயிர் சேதத்தை ஏற்படுத்தும், அல்லது அதன் மூலமாக வருகின்ற புகையின் மூலமாக ஒரு ஏதாவது ஒரு எஃபெக்ட் வந்து மக்களுக்கு கெடுதி ஏற்பட்டுரும், மக்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க, இதை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன பண்ணுறாரு, அந்த நாட்டிலே இருந்த அண்ணாந்து மலை என்கின்ற ஒரு மலையில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆமணக்கு மூலமாக கிடைச்ச நெய்யை வச்சு தீ மூட்டுறார். புரியுதுங்களா? சரி. தீ மூட்டிட்டு மறுநாள் போய் அந்த மலையை சுற்றி பார்க்குறாரு. ஏதாவது விலங்குகளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா, ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்னு அவர் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு என்ன பண்ணுறாரு, எதுவும் பாதிப்பு ஏற்படலன்னு சொல்லிட்டு அப்போ செகண்ட் டெஸ்ட் என்ன வைக்கிறாருன்னா, வீட்டு தெருமுனையில் தீபத்தை வைக்கிறார். தெருமுனையில் வச்சுட்டு அந்த தீபங்களை ஏற்ற சொல்கிறாரு. அதன் பிறகு அந்த குடியிருப்புகள் எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னும் போது திண்ணையில் ஏற்ற சொல்கிறாரு. அதன் பிறகு தான் கடைசியாக 3ஆவது நாள் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே அந்த தீபத்தை ஏற்ற சொல்கிறாங்க. இப்படி தான் 3 நாள் பண்டிகையாக
கார்த்திகை பண்டிகை. கார்த்திகை பண்டிகை அல்லது கார்த்துல பண்டிகை என்கின்றார். கார் என்றால் இருட்டு, துலக்குதல் என்றால் அந்த இருட்டை விளக்குகின்ற பண்டிகை, கார்த்துல பண்டிகை என்று. இதை நான் சொல்லலை, அயோத்திதாச பண்டிதர் குறிப்பிட்டார். சரி, இது அனைத்துமே வந்து பௌத்தத்திலிருந்து வந்ததான்னு வந்து அவரு நிறுவுறார். அவரு வெறுமனே நிறுவலை, அவரே ஏதோ கற்பனையை இட்டுக்கட்டி சொல்லலை. அவர்கிட்ட இருந்த இலக்கிய தரவுகள் மூலமாக வந்து அவர் சொல்றாரு. சரி சரி சரி. அம்பேத்கரிஸ்டுகள் என்பது வேறு, தாழ்த்தப்பட்டவர்கள் என்பவர்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் என்பவர்கள் அம்பேத்கரிய பார்வையிலிருந்து விலகி நிற்கிறார்கள். அவர்கள் இது வெறுமனே சமூக பிரச்சனையாக பார்த்து சாதியோடு அவங்க ஐக்கியமாகப்படுறாங்க. இப்போ நான் வந்து என்னை வந்து இந்த சாதிக்காரன் அடிக்கிறான், நான் வந்து ஷெட்யூல் காஸ்ட், நான் எஸ்சி, இந்த சாதிக்காரன் என்னை அடிக்கிறான் அப்படின்னா நானும் அந்த சாதிக்குள்ளே தான் இருக்கிறேன்னு அர்த்தம். அந்த சாதிக்குள்ளே தான் இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ நான் அந்த சாதிக்கு வெளியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் சாதிக்கு வெளியில இருந்து இந்த சமூகத்தை பார்க்குறேன்னா எல்லாரும் என்னுடைய சகோதரர்களாக தான் நான் பார்க்க முடியும். புரியுது. அப்போ அப்படி ஒரு சகோதர இணக்கத்தை உருவாக்கி இந்த விளிம்பு நிலை மக்களாக இருக்கிற சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் வேண்டும்னாலும் நம்ம ஷெட்யூல் காஸ்ட் மக்களை சொல்லலாம். ஆனால் தாழ்த்தப்பட்டவர்கள் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இந்த மக்களை ஒருங்கிணைச்சு அவங்க கையில் அரசியல் அதிகாரத்தை கொடுக்கணும். அதனால தான் இறுதி வரை இந்த அரசியலை வெற்றி பெறச் செய்வது தான் என்னுடைய வாழ்நாளின் குறிக்கோள் என்று சொல்லி அவருக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்தது. அவர் நினைத்திருந்தால் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அவர் நினைத்திருந்தால் மந்திரியாக இருக்கலாம், அவர் நினைத்திருந்தால் பாராளுமன்றத்திற்கு போயிருக்கலாம், மத்திய அமைச்சராக கூட ஆகியிருக்கலாம். ஆனால் சமத்துவ தலைவர் தான் கொண்டிருக்கிற கொள்கையிலே சுயமரியாதையோடு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரை போல, பகவான் புத்தரை போல, சமத்துவ தலைவருடைய முன்னோடி தலைவர்களைப் போல எந்த ஒரு இம்மி அளவும் கூட தன்னுடைய சுயமரியாதையை, தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் தான் கொண்ட கொள்கையிலே உறுதியாக நின்ற ஒரு மாபெரும் தலைவன் தமிழ்நாட்டிலே வாழ்ந்தான் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து புத்திஸ்டா? நிச்சயமாக. புத்த மதத்துக்கு மாறிட்டாங்களா? ஆமாம், பௌத்தத்துக்கு. அவர் வந்து பௌத்தத்துக்கு, அதாவது அண்ணன் சொல்லுவார், அண்ணனுடைய மூதாதையர் இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்களுடைய அந்த வீட்டு பத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பத்திரத்தில் வந்து சாக்கிய குலம்னு இருக்குதான். ஓஹோ. இதை வந்து நம்முடைய கலை இயக்குனர் ராமலிங்கத்துக்கிட்ட ஒரு டைம் அண்ணன் எடுத்து காமிச்சு உதாரணத்தில், அது ஒரு பேட்டியில் கூட கலை இயக்குனர் ராமலிங்கம் சொன்னார். சரி. ஸோ அண்ணன் வந்து வெறுமனே பௌத்தர் அல்ல, பூர்வ பௌத்தர் அவர். அப்போது அந்த பௌத்த வழியில் வந்தவர் இப்போ அப்புறம் அம்பேத்கரியத்துக்குள்ளே வராரு. அப்புறம் அம்பேத்கரியத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி படிக்கிறாரு. அப்போ இறுதியாக வந்து இந்த சமூக பண்பாடு நிலை மாறணும்னா அதுக்கு வந்து பௌத்தம் தான் தீர்வுன்னு உணர்றாரு. எந்த ஒரு ஷெட்யூல் காஸ்ட் மக்களை வழிநடத்துகின்ற தலைவரும் எடுக்காத முடிவை டாக்டர் அம்பேத்கரை போல அவர் எடுத்து பௌத்தத்தை தழுவுகிறார். இன்னும் ஒரு படி மேலே போய் பௌத்த திருவிழா, நூற்றுக்கணக்கான பௌத்த திருமணங்களை நடத்தி வைக்கிறார். நூற்றுக்கணக்கான பௌத்த நிகழ்வுகளை அவர் நடத்தி முடிக்கிறார். தன் சொந்த வீட்டு நிகழ்வுகளை அத்தனையுமே பௌத்த நிகழ்வுகளாக நடத்துகிறார். இதற்கும் ஒருபடி மேலாக சென்று அயோத்திதாச பண்டிதர் வாழ்ந்த காலத்தில் பெரம்பூரில் உருவாக்கிய தென்னிந்திய புத்த விகார் என்கின்ற அந்த விகார் சிதிலமடைந்து அது இல்லாமலே போனது. அந்த தென்னிந்திய புத்த விகார் என்கின்ற அந்த விகாரை மீண்டும் அதே பெரம்பூரிலே கட்டி அமைத்து அதை மிகப்பெரிய உலகளாவிய பௌத்த நிகழ்வாக அதை வந்து நடத்தினார். அதனால அவருடைய பார்வை என்னன்னா, அரசியல் ரீதியாக நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அம்பேத்கரியத்தையும் இந்திய அரசியமைப்பு சட்டத்தையும் கையில் எடுத்து போராட வேண்டும். நமக்கு பண்பாட்டு ரீதியாக விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பௌத்தத்தையும் புத்தரும் அவரின் தம்மம் என்கின்ற அந்த கோட்பாட்டு நூலையும் பின்பற்ற வேண்டும். இதுதான் அவருடைய, சிம்பிளாக சொல்ல போனால் ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இதை ஒட்டிய பயணம் தான் அவருடைய பயணமாக இருக்கும். ஆனால் பொதுவாக வந்து அவர் எப்படி அறியப்பட்டுட்டார் தமிழ்நாட்டில்? ஒரு சாதி தலைவராக தான் அவர் வந்து அறியப்பட்டிருக்காரு. இதுக்கு என்ன காரணம்? அதுதான் இந்த குறுகிய பார்வை. என்னடான்னா, சோசியல் ஜஸ்டிஸ் மைண்டுன்றது வேற, ஈக்குவாலிட்டி மைண்டுன்றது வேற. சோசியல் ஜஸ்டிஸ்ன்ற பார்வையில் பார்த்தா தான் அவருடைய அந்த பயணம் புரியும். ஈக்குவாலிட்டின்ற பார்வையில் பார்த்தீங்கன்னா புரியாது. எல்லாரையும் சமமாக பார்க்கல அவர் ஒரு தலித்துக்கான தலைவராக இருந்தார். அந்த வார்த்தை உங்ககிட்ட எப்படி வருதுன்னா, நீங்கள் அந்த சோஷியல் ஜஸ்டிஸ்ன்ற ஒரு விஷனில் நம்ம அவரை பார்த்தா புரியும். அவரை ஈக்குவாலிட்டின்ற பார்வையில் பார்த்தா புரியாது. இப்போ ஒரு டீ 2 பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்து நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. 2 ஆளுக்கு ஒரு டீ 2 பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒரு டீ, நீங்கள் ஒரு பிஸ்கெட்டு, நான் ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கிறேன். ஆமாம், இது பேர் வந்து ஈக்குவாலிட்டி. ஏன்னா உங்ககிட்ட ஒரு டீ இருக்குது, உங்ககிட்ட ஒரு பிஸ்கட் இருக்குது, என்கிட்ட ஒரு டீ இருக்குது, என்கிட்ட ஒரு பிஸ்கட் இருக்குது. ஆமாம், இது வந்து ஈக்குவாலிட்டி பார்வை, சமத்துவ பார்வை. சமூக நீதி பார்வை என்னடான்னா, நீங்கள் என்ன கேட்குறீங்க அடுத்த நிமிஷமே, தம்பி சாப்பிட்டீங்களா காலையில்? அண்ணா இல்லைண்ணே, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு அவசரமாக நான் வந்துட்டேன். ஐயோ சாப்பிடலையா நீங்கள்? ஆமாண்ணே சாப்பிடலைண்ணே. சரி உங்களுக்கு பசிக்கும், வந்தாங்க
அப்படின்னு உங்ககிட்ட இருக்கிற பிஸ்கெட்டை என்கிட்ட கொடுக்குறீங்க. 2 பிஸ்கட்டையும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். என்கிட்ட கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்க, நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன்னு என்கிட்ட கொடுக்குறீங்க. இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான வியூ. புரியுதுங்களா? அப்போது இந்த சமூக அமைப்பில் யாருக்கு தேவை அதிகமாக இருக்கிறது? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் தேவை அதிகமாக இருக்கிறது. அவன்தான் காலகாலமாக சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக இங்கே வீழ்த்தப்பட்டிருக்கிறான், ஒடுக்கப்பட்டிருக்கிறான். அவர் அந்த சமூகத்தில் பிறந்து அந்த சமூக மக்களுக்கு இது இவங்களுக்கு தான் முக்கியமாக தேவைப்படுது, முதன்மையாக தேவைப்படுதுன்னு சொல்லி நினச்சி அந்த மக்களுக்கு அவர் செஞ்சதுனால அவருக்கு உங்களுக்கு சாதி தலைவராக தெரிகிறாரு. உங்களால் சமூக நீதி தலைவராக அவரை பார்க்க முடியல. இதே சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இதே பட்டியலின சமூகத்தில் பிறந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் அவனுக்கு அந்த கொடுமை நினைந்தா கூட கேட்டிருப்பாரு. அப்படி கேட்டிருந்தாருன்னா அப்போ உங்களுக்கு ஈக்குவாலிட்டி லீடராக தெரிஞ்சிருப்பாரு, ஒரு சமூக நீதி தலைவராக தெரிஞ்சிருப்பாரு. ஆனால் ஏன் உங்களுக்கு அப்படி பார்க்க முடியுதுன்னா, ஏன்னா அந்த மக்களுக்கான தேவை என்பது அவரை உணர்ந்திருக்கிறாரு. அந்த மக்கள் என்பது அவர் பிறந்த சமூகத்தில் பிறந்ததுனால அவர் ஒரு தலித் தலைவராக எப்படி நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் அவரை தலித் தலைவராக சொல்கிறீங்கன்னா அவர் ஏன் டாக்டர் அன்புமணி ராமதாஸை புகழ்ந்து பேசணும்? ஏன் ராமதாஸ் சாரை புகழ்ந்து பேசணும்? ஏன் அவர் 2ஆம் ஆண்டு நினைவந்த சங்கமத்தில் எல்லா பிற்படுத்தப்பட்ட தலைவரும் போகிறாங்க? அப்போ அவர் எதிரியாக தானே அணுகியிருக்கணும், எதிர்நிலையிலிருந்து அவங்களுக்கு முரணாக தானே பேசியிருக்கணும். பேசலையே. இன்னைக்கு எல்லா தலைவருமே அவர்களை கொண்டாடுறாங்களே. புரியுது. சமூக நீதி பார்வை என்பது வேறு. சமூக நீதி பார்வையிலிருந்து பார்த்தால்தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு தலைவன் அந்த சமூகத்துக்கு செய்கிற பணியை சரியாக பார்க்க முடியும். நீங்கள் சமத்துவ பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா அதை சரியாகவே அணுக முடியாது. புரியுது. ரொம்ப மகிழ்ச்சி தோழர். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் குறித்து ஒரு விரிவான ஒரு பார்வையை நீங்கள் உருவாக்கியிருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிறைய விடயங்கள் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய கருத்துக்கள் இதெல்லாம் குறித்து நிறைய பேச வேண்டியிருக்கு. தொடர்ந்து நம்ம பேசுவோம். எங்களுடைய சோழன் சொல்வீச்சினுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய கருத்தை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த நுட்பமான அறிவு எதிர்கால தலைமுறைக்கு சென்று சேர வேண்டும். நாங்கள் எல்லாம் அவரோடு இருந்து அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வையை, அந்த அரசியல் நுட்பத்தை, அவர் இந்த சமூகத்தை அணுகிய விதத்தை நாங்கள் கூட உடனிருந்து பார்த்து பிரமித்தவர்கள். எனவே என்னை போன்ற நபர்களுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், சமத்துவ தலைவரை இந்த சமூகம் ஒரு குறுகிய வட்டத்தில் பார்க்கக்கூடாது. அது ஒரு தலைமுறை மாற்றத்திற்கான அல்லது சமூக மாற்றத்திற்கான ஒரு தத்துவம். அது சமத்துவ தலைவர் என்பது ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட்டை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்றால் இந்த சமூகத்துக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த வலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி தம்பி. வணக்கம்.